ராஜேஸ்வரி வணக்கம். ராஜேஸ்வரி, 200 அப்படிங்கறத 200 தாண்டி 234 அப்படிங்கிற மாதிரி முழுமையாக நாங்க தான் ஜெயிக்க போறோம், எதிர்கட்சியே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை இன்னைக்கு முன்னெடுக்க தொடங்கிவிட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வருவதற்கு முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கல. இதுக்கு நிறைய புற காரணங்கள் எல்லாம் கூட இருக்கிறது. திருமதி சசிகலாவினுடைய பேச்சு மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவரு திரு எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் செய்ய தொடங்கி இருப்பது, திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தில் பேசப்பட்டதை அப்படியே அதை ஆமோதிப்பது, ஆட்சேபிப்பதில்லை ஆமோதிப்பது. அவர் என்ன தப்பா பேசிட்டாரு, நடந்ததான சொன்னாரு அப்படின்ட்டு சொல்லும்போது அதற்கு மக்கள் கூட்டத்திலிருந்து வரக்கூடிய ஆதரவு குரல்கள். ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ராமதாஸிற்கு எல்லாருமே துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனா திமுக ஒரு நாளும் துரோகம் பண்ணதில்லைன்ட்டு பேசின ஸ்டேட்மெண்ட் அவர் பேசின அடுத்த 2 நாளில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்க தலைவர்கள் சென்று சந்திப்பது, இப்படி ஓட்டு நிறைய இங்க ஸ்பிளிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதை எல்லாம் உணர்ந்துதான் நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டே போறீங்களா? ஒருவேளை 300 இருந்தா நீங்க 300 சொல்லியிருப்பீங்க. இல்ல, ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தலைவருடைய தஞ்சாவூர் பேச்சுங்கிறது ரொம்ப மன நிறைவான ஒரு பேச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு மனதார நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் அவர் பதவி ஏற்கும் பொழுது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவியை நான் எப்படி சரியா செஞ்சு முடிப்பேனாங்கிற ஒரு பயத்திலேயே நான் இந்த பதவி பிரமாணத்தை ஏத்துக்கிட்டேன். ஆனா அது முடியும் போது நான் ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. இங்க களத்துல திமுகவுக்கு சாதகமான பல விஷயங்கள் இருக்கு, கூட்டணி கட்சிகள் ரொம்ப பலமா இருக்கு. அதை தாண்டி நீங்க சொன்னது சசிகலா மேமோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே அப்ப அவங்கள பத்தி சசிகலா மேம் கிட்ட இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் ஆசீர்வாதம் வாங்கன்னு அவர் சொல்றாரு. கடைசியில சசிகலா அம்மையார் இவங்களோட சின்னவங்க, அவங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்புறம் அவங்க சின்னவங்களா இருக்கும் போது அவங்க காலில் விழுந்து ஒரு பதவியை வாங்கி கொண்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சசிகலா அம்மையார், ஒரு என் வீட்டில் வளரக்கூடிய என்னுடைய செல்ல பிராணியாக இருந்தால் கூட நான் அதுக்கு ஒரு துண்டு பிஸ்கட் போட்டேன்னா அது நன்றியோட இருக்கும். ஒரு பதவி கொடுத்த என்னை இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இடத்துல போயிட்டாங்க வச்சுட்டாரே அப்படிங்கும் பொழுது நாளைக்கு இபிஎஸ் அண்ணன் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தன்மைங்கிறது தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ கீழே உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கும். நாளைக்கு இவர் நம்மள என்ன பண்ணுவாரு? இப்ப அக்னீஸ்வரன் அண்ணனே இவ்வளவு நேரம் மூச்சை கொடுத்து பேசிட்டு இருந்தாரு. நாளைக்கு அக்னீஸ்வரன் அண்ணனே காப்பாத்துறதுக்கு இபிஎஸ் அண்ணே இருக்க மாட்டாரு. அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துருமோ அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தின் சொல்லி அந்த யோகத்திலே நாங்க உயிர் வாழ்றோம். இல்ல இருங்க, நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா இவங்களுடைய அந்த சிந்தனை அப்படிங்கிறது யோகத்தை பற்றி அண்ணன்கள் இருவரும் பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது எனக்கு கட்டம் பார்ப்பதோ இல்லது இந்த அதிர்ஷ்டத்தை நம்புறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமானது. பெரியாரே நீங்க பெரியாருக்கு எதிராகவே அவர் ஜெயில இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சத்ரு சம்ஹார யோகமா அந்த மாதிரி பல யோகங்களை எல்லாம் இவர்கள் பண்ணிருக்கோம். சம்ஹார யோகம் எல்லாம் பண்ணாங்க. அப்ப திருப்பதாதூர் மகாராஜா அவர் மேல திருப்பி அடிச்சிருச்சுலாம். அப்ப பெரியார் வெளில சொன்னாரு, என் மேலையும் யோகம் அடிக்கல, திருப்பதாங்கூர் மகாராஜா மேலையும் அந்த யோகம் அடிக்கல, அப்படி ஒரு விஷயமே கிடையாது, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஏச்சு வெளில போகலான்னு திட்டவர் பெரியார். அப்படி இருக்கும் பொழுது இந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்புவர்கள் நமக்கு என்னைக்குமே அதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. என்ன சொன்னாருன்னா, அதிர்ஷ்டம் யோகம் இந்த 2 விஷயத்தையும் நீங்க நம்ப தேவை. உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்க மனிதாபிமானத்தோட போடக்கூடிய திட்டங்கள் இருக்கு. இது வரைக்கும் நாங்க போட்ட திட்டங்களை சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்கோம். மக்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னும் இல்ல, இப்ப நீங்க அப்படியே இறங்கி அக்னீஸ்வரன் அண்ணனையும் ராமன் சாரையும் கூட்டிட்டு தெருவில் நடந்து போய் யாராவது ஒரு அம்மாவை கூப்பிட்டு நீங்க இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில கூட திட்டங்களோட பேருங்கள் சொல்லுங்க அப்படின்னா அவங்க ஒரு 5 இல்ல 6 சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. அதனுடைய நம்பிக்கையின் பேரில் அப்படியாக நாங்கள் மக்களை சென்று எங்க திட்டங்களை அடைந்திருக்குதுங்கிற நம்பிக்கையின் பேரில் நாங்கள் சொல்கிறோம் 234 எங்களுடைய வசமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க சொல்றோம் சார். மேலும் அண்ணன் சொல்லுங்க, துர்காமையார் பத்தி இவங்க சொன்னது ரொம்பவே வியப்புக்குரியதா இருக்குது, சிரிக்கத்தக்கதாவும் இருக்கு.
மந்திர தந்திரங்கள் இதை வந்து நான் இதை அப்போஸ் பண்ணி நான் பேசி அவங்க மந்திர தந்திரங்கள் எல்லாம் வச்சு பண்ற அளவுக்கு எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறானது. இப்ப எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு. நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல, நான் ஒரு ஹிந்து பொண்ணு, ஆனா கிறிஸ்தவ குடும்பத்துல திருமணமாயி போயிருக்கேன் அப்படிங்கும் பொழுது நான் வந்து அவர்களுடைய மதத்தையும் நம்பிக்கைகளையும் மதித்து அவர்கள் என்ன செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு நான் வழி விடணும். அதே போலதான் இப்ப அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் அவங்க மனைவிக்கு ராஜேஸ்வரி தடுக்கிறதா தவறு. ராஜேஸ்வரி, நம்ம இந்த ராமனை புடிச்சு எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வேத பாடசாலைகளிலும் இந்த மந்திரம் தந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா இந்த மந்திர தந்திரம் எல்லாம் எந்த வேதத்துல வருதுன்னா அதர்வன வேதத்துல தான் வருது. அது யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா அவர் என்னங்கிறாரு, இங்க வந்து அந்த மந்திரம் தந்திரம் படிச்சவங்க எல்லாம் கூட வந்து சிஎம்னுடைய குடும்பத்துக்காக, சாதாரண ஆட்கள் இல்ல, சிஎம்ஏ நடத்தி இருக்கிறாருன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு வந்து பிளாக் மேஜிக் ஆக்ட் கீழே வந்து மாந்திரீக தடுப்பு சட்டம், தடை சட்டத்தின் கீழே வந்து அவர் மேல வந்து நீங்க வந்து ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்ல, கண்டிப்பா நடத்தப்படும். இன்னொரு என்ன விஷயம் என்னன்னா, சரி அப்படியே நாங்க மாந்திரிகம் பண்ணிருக்கோம், யோகம் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா நாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துருப்போமே, அவங்க சொல்ல வேண்டியது உண்மைன்னு சொன்னா கூட, அப்படின்னா மோடி அவர்கள் எதுக்கு 3 தடவை வராரு? இப்ப அவர் யோகத்தை நம்புறாரு, அதிர்ஷ்டத்தை நம்புறாருன்னா மோடி அவர்கள் ஏன் 3 தடவை வந்துட்டு போறாரு? அப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து அழகா ரூம்குள்ள கூட்டிக்கிட்டு அரசியலும் இணைந்துதான் அரசியல், ஆன்மீகமும் அரசியலும் மனிதநேயமே அரசியல். இந்த ஆட்சிக்கு மனிதநேயம் இருக்குதா? இந்த ஆட்சி சொல்லுது ஒன்று, செயல் ஒன்று இல்லவா? இந்த ஆட்சி 8 கோடி மக்களை காப்பாற்றுகிறதா? இந்த ஆட்சி 8 கோடி மக்களை இறை நம்பிக்கை வருதா? இந்த ஆட்சி இறை நம்பிக்கை குளிதோடி மூடுகிறீர்களே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற விஷயங்களை நான் அப்ரப்டா மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, மந்திர தந்திர யந்திர யோகம் எல்லாம் இங்க யாரும் பண்ணல. அவங்க நம்பிக்கையின் பேர்ல போய் வழிபடுறாங்களா, அதை என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்தது கிடையாது. நீங்க ரொம்ப தப்பான புரிதல்ல இருக்கிறீங்க, அதனால நான் அதை மறுத்து பேசியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ராஜேஸ்வரி, வணக்கம். ராஜேஸ்வரி, திருவாரூர் காந்தி சார் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய காரணிகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இதுக்கு முன்னால திருமதி சசிகலா பேச தொடங்குவதற்கு முன்பாக 200-234 மாற்றினாரா சிஎம் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. திரு டாக்டர் ராமதாஸுக்கு நாங்கள் துரோகம் இதுவரை செய்ததில்லை அப்படின்ட்டு பேசியதற்கு முன்பாக அவர் 200-234 மாத்தினாரா அப்படிங்கிறதுக்கு எந்த மேடையிலும் அவர் பேசியதாக எங்களுக்கு தெரியல. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில வன்னிய சமூக தலைவர்கள் சந்தித்த பிறகு 200-234 ஆயிடுச்சு. திருமதி சசிகலா பேச தொடங்கின பிறகு 234 நாங்க தான் ஜெயிக்க போறோம்ட்டு பேச தொடங்கிட்டாரு. சார், அது நான் முன்னாடியே இதுக்கு முதல் சுற்றிலே சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து கள நிலவரங்கள் போய் வேலை பார்க்கும் போது அதனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. மேலும் இவர்கள் சசிகலா அம்மையாரோட இந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எத்தனை முறை நான் ஆசீர்வாதம் வாங்கின மறுத்திருந்தாலுமே கூட அதை வந்து சசிகலா அம்மையார் அவர்கள் அது வந்து இல்ல, நான் வந்து எனக்கு அவர் நன்றியோட இல்ல, நான் அவருக்கு பண்ண ஒரு விஷயத்துக்கு அவர் எனக்கு நன்றியோட இல்லங்கிறது ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட். அதை இப்படி ஒரு பொதுவெளியில வைக்கும் பொழுது அதை எல்லாருமே ஆமோதித்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அதை ஆமோதித்திருக்கிறார்கள். ஒரு விஷயம். 2வது விஷயம், ரொம்ப அழகா வந்து முதல்வர் அவர்கள் தஞ்சையில பேசும் பொழுது இதெல்லாம் பேசும் பொழுதே அவர் சொல்றாரு, நெல்லுக்கு வந்து எனக்கு ஒன்றிய அரசுல இருந்து கடிதம் வந்திருந்துச்சு, நெல்லுக்கு வந்து விலை நீங்க வந்து ஊக்கத்தொகைங்கிறது எதையுமே கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லெட்டர் எனக்கு வந்திருந்துச்சு, இது மாதிரி யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இபிஎஸ் அண்ணன் இதை கேள்வி கேட்க முடியுமா, அவருக்கு அந்த வக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தார். எந்த அளவுக்கு, அதாவது இவங்க ஒரு கட்டம் காட்டினாங்க, ஒரு கட்டம் போட்டு இந்த கட்டம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னாங்க. ஆனா கட்டம் கிரீடமான மாதிரி இந்தியா கூட்டணிக்கே தற்பொழுது தலைவராக கூடிய அளவிற்கு பலரும் பரிந்துரை செய்யற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கான ஒரு கவர்னன்ஸ் இங்க கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு முன்மாதிரியா இருக்கிற அளவுக்கு ஒரு கவர்னன்ஸ் கொடுத்திருக்காரு. மிக முக்கியமான விஷயம், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்டிஏ கூட்டணிக்கு இபிஎஸ் அண்ணன் தலைமை தாங்க சொல்லி யாராவது கூப்பிட்டுருக்காங்களா, இல்ல கூப்பிடுவாங்களா? இல்ல அப்படி ஒரு கவர்னன்ஸ் அவர் இங்க நடத்திட்டாரா? இது வரைக்கும் இபிஎஸ் அண்ணன் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அம்மா செய்த திட்டங்களை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரே தவிர இபிஎஸ் அண்ணன் வந்து என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி விட்டார்.
அவர் என்ன மாதிரியான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்திருக்காரு? சரி ராஜேஸ்வரி, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். மார்ச் 18ஆம் தேதி முதலமைச்சர் தஞ்சாவூர்ல பேசின விஷயம் குறித்து நாங்க 1 மணி நேரம் நாங்க நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அதை பத்தி தெரியும். எந்த நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க, நான் அதுக்கு சொல்லல. அதனால எங்களுக்கு அதை பத்தி தெரியும். முதலமைச்சர் வந்து ரொம்ப லேட்டா தான் அதை பத்தி பேசியிருக்காரு. சிஎம் ரொம்ப லேட்டா தான் பேசியிருக்காரு தவிர ஒண்ணு முன்னாலலாம் ஒண்ணு பேசல. கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ அப்போ அந்த கவர்னன்ஸ் ஒரு தலைமை லீடராக அவர் எல்லா விஷயத்துடைய லூக் அண்ட் கார்னர்ஸ் வரைக்கும் போய் ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறதுனால இந்த அளவுக்கான ஒரு கவர்னன்ஸ் அவர் லீட் பண்ண முடியுது. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் நாங்க 234 தொகுதியிலையும் வின் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க கான்பிடென்டா பேசுமே தவிர இவர்கள் போல மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம நாங்க நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க கூட்டணி மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோமோ, தொண்டர்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு எங்களுடைய மக்கள் மீதும் நாங்கள் இதுவரைக்கும் கொண்டு வந்த ஸ்கீம், அது போய் சேர்ந்த விஷயம் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தியது, எல்லா விஷயத்து மேலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற ஆட்சி தான் அமையும் அப்படிங்கறத கான்பிடென்டா இருக்கும். அதனால அப்படி பேசுறோம். ஓகே சரி, நீங்க எங்களை நாடு முழுவதும் தாமரை மலர்ந்தாச்சுங்க. நாடு முழுவதும் திருவனந்தபுரத்துல கேரளா மலர்ந்தாச்சு. போயிட்டு இருக்கு. தாமரை மலர்ல எல்லாம் விலைக்கு வாங்கி போய் நட்டு வச்சிருக்கீங்க. ஏன் சார் திரும்ப திரும்ப நீங்க எப்ப என்டிஏவே அட்டாக் பண்ணீங்க? எங்க மலர் எல்லா இடத்துலயும் விலைக்கு வாங்கி போய் நட்டு வச்சிருக்கீங்க. ஆர்டிஸ்ட் மொத்தமா நட்டு தான் வச்சிருக்கீங்க. நட்டு வச்சுட்டு அங்க தண்ணி ஊத்தி விட்டீங்க, அது குளம் மாதிரி ஆயிருச்சு. ராஜேஸ்வரி, நான் நிகழ்ச்சி முடிக்க போறேமா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கண்ணா? ஆமா சார், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு தான் நாங்க இந்த தேர்தலை பாக்குறோம். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்த ஆதிக்கம் செலுத்திவிட்டு இந்தியாவை வந்து இந்த அளவுக்காக ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பொருளாதார ரீதியிலும் சரி, இன்னைக்கு டாலருக்கு நிகரான நம்மளுடைய பண மதிப்பும் சரி, எல்லா இடத்துலயும் நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் இந்த கொஞ்சம் கூட சரியில்லாத கவர்னன்ஸை நிறுவக்கூடிய மோடி அவர்கள் தான். அவர்கள் மனத்தை நீங்க பேசி பேசியே இங்க எதையும் சாதிக்க முடியாது. அதனால தமிழ்நாடு அப்படிங்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தடவை ஆட்சிக்கு வரும். என்டிஏவை நாங்க விரட்டி அடிப்போம் சார். அதனாலதான் எங்களுடைய தலையிலிருந்து ஓகே